விதிகளையே. வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க மாப்பிள்ள. என்னடா வேர்த்துக்கிட்டு தெரிஞ்சவங்க கல்யாணம் பண்ணதவே ஏத்துக்கிறாதவங்க திடீர்னு வெத்தலை தட்டோட உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்களோ? அது யோசனை இல்லைன்னு சொல்லல, ஆனா பொசுக்குண்டு வந்து இப்படி உட்காந்தீங்களா அதான் எங்களுக்கு விருப்பம் இல்லாமத்தே இருந்துச்சு. ஆனா உங்க பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சா கஷ்டமா இருந்தது. நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். இப்ப உங்க பொம்பளை பிள்ளைக்கு வந்திருக்க இதே நிலைமை என் பொம்பளை பிள்ளைக்கு வந்திருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்? சொல்லுங்க பாப்போம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு உங்க மையன் என் மக கழுத்துல தாலி கட்டிட்டாருன்னு வச்சுக்கிறேங்க. என்ன, நானும் உங்க நிலைமையில இருந்து யோசிக்கும் போது உங்களோட முடிவு என்னமோ அதுதான் என்னோட முடிவாகவும் இருந்திருக்கும். அப்போ அதாவது எப்படி சொல்ல, உங்களுக்கும் யோசனை ஒண்ணுதே, எனக்கும் யோசனை ஒண்ணுதே. என் மையன் செஞ்சது தப்புதேன். முதல்ல அந்த பொண்ணோட விருப்பம் இல்லாம தாலி கட்டினது. பிறகு அவ மனசு மாறணும்னு தானே இத்தனை நாள் போய் அவன் காஷ்மீர்ல இருந்துட்டு வந்தியா. நேற்று உங்க பொண்ணுக்கிட்ட நான் பேசினேன். உங்க பையன் வந்ததுக்கு பிறகு நான் பேசுறேன்னு சொல்லிச்சு. என் மையனும் பேசினியா. கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னனால தான் பூ பழம் தட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தோம். புரியுதுமா, கரெக்டான இடத்துல இருந்து சரியாதான் யோசிச்சிருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் அதை பேசிடணும். அதுக்காகவே ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, மாப்பிள்ள தான். ஏன்னா என் மகள் கடத்துல தாடி கட்டிட்டீங்க, மகளுக்கு புருஷனா வந்து எங்களுக்கு மாப்பிள்ள தானே. ஒன்னே ஒன்று மட்டும், இது உங்க வேலைனே இருந்தாலும் எங்களுக்கு பயந்து வருது. ஏன்னா ஏற்கனவே எங்க மக வாழ்க்கையை இப்படித்தையும் நாங்கள் தொலைச்சோம். திரும்பவும் என் மகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை மட்டும் வந்துடவே கூடாதுன்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்ல வரீன்னு எனக்கு புரியுது மாமா. நான் இப்ப சொல்றேன், எல்லார்கிட்டையுமே வச்சு சொல்றேன். கண்ணகி மனசு மாறி என்னை என்னைக்கு முழுமையா புருஷனா ஏத்துக்கிறாங்களோ அன்னைக்கு ஆர்மிய அவங்களுக்காக விட்டு கொடுத்துருவேன். நியாயப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க நினைக்கிறது சரிதே. என்ன, வாழ்க்கை போன மாதிரி அடுத்த வர வாழ்க்கையாவது நம்ம மகளுக்கு நிலைச்சு நிக்கணும்னு நினைக்கிறீங்க. புரியுது மாமா. ஒரு நாளும் உங்க மனசு கோன்றபடியோ இல்ல கண்ணகியோட மனசு வெறுக்கிற மாதிரியோ அவங்க பயப்படுற மாதிரியோ எதையுமே நான் செய்ய மாட்டேன். இந்த சபையில வச்சு இந்த நம்பிக்கையான வார்த்தை எங்களுக்கு போதும். ஆனா இது கடைசி வரைக்கும் வார்த்தையா இல்லாம ஒரு நம்பிக்கையா எங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். ஏன்னா ஒரு 15 வயசுக்குள்ள பள்ளிக்கூடம் போயிட்டு இருந்த பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்னு கூட எங்களுக்கு தெரியல. உங்களை மாதிரிதான் வந்து கேட்டாங்க. என்ன நினைச்சோம்னு தெரியல, ஆர்மி மாப்பிள்ள நல்லா பாத்துக்கிடுவாப்புல அப்படி இப்படின்னு வெளியே இருக்கிற ஆளுக்கு அப்புறம் ஒண்ணுக்கு ஒன்னா சொல்லி தேவையில்லாம மனசுல போட்டு குழப்பி கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன அந்த பிள்ளைய கட்டி வச்சு வாழ்க்கையை தொலைக்க வச்சவனே நான் தான். தப்பு என் மேலவே. ஏன்னா நான் 4 எழுத்து படிச்சிருந்தா எனக்கு விவரம் தெரிஞ்சிருக்கும். படிக்கல இல்லையா, அதனாலயே ஒண்ணு விளங்காம போச்சு. அதனாலவே இம்புட்டு தூரம் எங்க வீட்டுல பேசுறாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது மச்சான், புரியுது. ஆனா நான் எதுக்காக இந்த டைமை ஒதுக்குறேன், நான் இப்போ போவேன் அப்படின்னு சொல்றேன்னா, எனக்கு கண்ணகியோட மனசு மாறணும். ஏன்னா ஏற்கனவே முதல்ல ஒரு வாழ்க்கையில இருந்து அவங்க அந்த வாழ்க்கைய இழந்துட்டாங்க. அதுல அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு என்னென்ன சந்தோஷம் கிடைச்சதோ கிடைக்கலையோ அது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். எதுக்குடா இப்படி திடீர்னு சொல்றானே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. காரணம் சொல்றேன். முதல்ல ஒரு பொண்ணை மனசார நம்ம நினைக்கிறோம், அந்த பொண்ணு கூட நம்ம வாழ்க்கையை பகிர்ந்துக்க போறோம் அப்படின்னா முதல்ல அந்த பொண்ணை முழுசா நம்பணும். இப்போ கண்ணகிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி புருஷனை இழந்துட்டாங்க. அது என் நண்பன். நான் அதை எதையுமே இல்லைன்னு சொல்லலை. என் நண்பனோட பொண்டாட்டி, அதனால அவங்கக்கிட்ட அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எந்த ஒரு சந்தேக புத்தி எனக்கு கிடையாது. நான் விரும்பினது கண்ணகியோட மனசை மட்டும்தான். மற்றபடி வேற எதையுமே நான் மனசார விரும்பலை. நான் தாலி கட்டின விதமேனா தப்பா இருந்திருக்கலாம். ஆனா மனசுல வச்ச காதல் நேர்மையானது, சரியானது. இப்ப வரைக்கும் அது நேர்மையா தான் இருக்கு. இனி வரப்போற காலமும் அது நேர்மையா மட்டும்தான் இருக்கு. எங்களுக்கு இந்த ஒத்த வார்த்தை போதும் மாப்பிள்ள. ரொம்ப மனசுக்கு நிறைஞ்சு வச்சு.
சரி எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம் என்ன ஏதுண்டு அதுக்குதே வெற்றில மட்டும் கொண்டு வந்திருக்கேன். மறுபடியும் தான் கல்யாணம் பண்ணணும். இருந்தாலும் இந்த நிச்சயம் இதெல்லாம் வேண்டாம். நம்ம நேரம் கல்யாணமே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா அடுத்த வாரம் திங்கக்கிழமை அன்னைக்கு கல்யாணம் முடிச்சிடலாம்னு இருக்கேன். ஏன்னா அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனாலவே உங்கள் விருப்பப்படியே செஞ்சிடலாம். இந்த நாள் பார்க்கறதுல ஒரு முக்கியமான விஷயம், நாள் மட்டும் நல்ல நல்லா பார்க்காதீங்க, நேரம் இது எல்லாமே சரியா இருப்பான்னு பார்த்துட்டு பிறகு கல்யாணம் முடிப்போம். நியாயமானதான்ப்பா. சரி எல்லாம் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஏத்தா கண்ணுக்கு என் மயனை கட்டிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமாத்தா? என் அப்பா அம்மா பார்த்து வைக்கிற வாழ்க்கை என்னைக்குமே எனக்கு தப்பா போனதில்லை. சரியாதே போயிருக்கு. ஆனா அந்த வாழ்க்கை என்னை விட்டு போகணுன்னு இருந்தா அதுக்கு யாருனாலையும் எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு இவங்க தான் காரணம்டே, இவங்க மேல பழியும் போட முடியாது. முதல் கோணல் முற்றிலும் கோணலமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால அவரை நான் கட்டிக்கிறேன். சரி எப்படின்னு ஒரு வாரம் தானே இருக்கு, அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சு போடுவேன். சரி இதை பேசி போலாண்டதே வந்தோம். சரி நான் கிளம்பட்டுமா? இங்க சாப்பிட்டு போலாம். இல்ல சாப்பாடுலாம் வேண்டாம், அதெல்லாம் பிறகு பாத்துக்குவோம். நல்லபடியா கல்யாணம் முடியட்டும் முதல்ல. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க. ஒரு ஆளுக்கு இப்போ உள்ள ஹே மின்னலே அப்படின்னு பாட்டு ஓடுமே. டூ லேட்டுல நீ ரொம்ப லேட்டு, அது அப்பதே ஓடிடுச்சு. அங்கேயே சக்கரைன்னு பாட்டு வந்தாச்சு. என்ன காதலோ. சரி சந்தோஷமா இரு, அது போதும். சரி பிரபா கிளம்புவோமா? அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க, நான் கண்ணையிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். என்ன மாப்ள சரியில்ல? ஐயே நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, பேசணும் அப்படித்தான், நான் பேசிட்டு வரேன். சரி நான் கிளம்புறவா? சரி நான் போயிட்டு வரேன் போய். போயிட்டு வாங்க. முதல்ல தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல பேசணும்னு சொன்னோனையும் தனியா வந்ததுக்கு, அதுக்காகவே. அங்க வச்சு சொன்னதே இங்கேயும் சொல்ல போறேன். உன் மனசு மாறுற வரைக்கும் நான் கொஞ்சம் உன்னை விட்டு விலகிதே இருக்கணும். ஏன்னா உன் கூடவே இருந்தா கண்டிப்பா உன் மனசு மாறாது. அதாவது உடனே மாத்திக்கணும்னு நான் எதையுமே சொல்லல. மனசு ஒன்றும் மாவளுக்கு கிடையாது, அதை பிச்சு திங்க. அது அது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு கண்டிப்பா நம்ம நேரம் கொடுத்ததே ஆகணும், அதை மாறணும்டா. அதனால கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு நான் காஷ்மீருக்கு தான் போகணும்னு இருக்கேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? நீங்க எங்க இருந்தாலும் பாதுகாப்பா இருந்தா மட்டும் எனக்கு போதும். வேற எதுவும் நான் கேட்க மாட்டேன். என் மனசு மாறுற வரைக்கும் என்னை விட்டு விலகி இருக்கணும்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அந்த ஒரு நல்ல குணத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். நெசந்தே எதையும் அப்படி சீக்கிரத்துல மாற்ற முடியாது. ஒரு ஆம்பளை இப்படி தூரம் கூட இறங்கி வந்து பேசுவாங்கங்கிறத உங்க மூலமாதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க மேல ஒரு மரியாதை வந்திருக்கு. அன்னைக்கு வாய் திமுறா பேசிவிட்டேன், அதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. நான் அப்படித்தான் பேசுவேன், ஆனால் நீங்கள் என்கிட்ட வம்பளத்தினால ரொம்ப பேசிவிட்டேன். அருவா எடுத்து தலையை சீவி விட வேண்டு மன்னிச்சுக்கிறேங்க. பரவாயில்ல, அது கூட நல்லாத்தே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? இல்ல நீங்க அது பேசுனது நல்லா இருந்துச்சு, ஆனா நீங்க ஆள் இருக்கிறதுக்கும் அந்த பேச்சுக்கு சம்மந்தம் இல்லாம தான் இருந்துச்சு. அப்படி கூட பேசுவீல என்ன? எல்லாமே பண்ணுவேன், ஆனா கொஞ்ச நாளத்தே அடங்கி இருக்கேன். தேவைப்பட்டா மறுபடியும் கூட பேசுவேன். இல்ல நீங்க பேசலாம் வேண்டாம், எப்பயும் போல இருங்க, அதுவே நல்லாத்தே இருக்கும். ரொம்ப பயப்படாதீங்க, நீங்க பயப்படாததுலாம் நான் ஒன்றும் பேசிட மாட்டேன். ஆனா தப்புன்னு பட்டா தூக்கி போட்டு மிதிக்க கூட யோசிக்க மாட்டேன். செத்த நேரம் பேசினா என்னையும் தூக்கி போட்டு மிதிச்சிருவியோல, நான் ஓடிடுறேன். கண்ணகி சிரிச்சா எம்பிட்டு அழகா இருக்கிய தெரியுமா? இனி மூஞ்சி உருன்னு வைக்காதிய, சிரிங்க. என் வாழ்க்கையில நான் சிரிக்கலாம் முடியுமான்னு நினைச்சு பார்த்தது உண்டு, ஆனா என்னையும் சிரிக்க வைக்க சிலர் இருக்காகங்கிறது இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சரி நான் வரேன்.
இப்ப அம்முக்குட்டி டீச்சர் வந்துட்டு போனாங்க. அத சித்தி பாத்துக்கிட்டாங்க. இப்ப அவங்க என்ன செய்வாங்க? வேற என்ன, வழக்கம் போல கரண்டிட்டே காய வச்சிருக்கோம். இன்னைக்கு உனக்கும் சூடு எனக்கும் சூடு, வாங்கி விட்டு பொத்திட்டு இந்த கிணத்துக்குள்ள விழுந்து கிடப்போம். ஏல என்னல இப்படி சொல்ற? இப்ப ஆட்டுக்குட்டி எப்படில போய் அம்முக்குட்டி டீச்சர்ட்ட இருந்து வாங்கிட்டு வருது? ஏல எதை வேணாலும் தாங்கிக்கலாம்ல. ஆனா இந்த கரண்டி வச்சு சூடு கொடுக்கறதெல்லாம் நெசத்துக்குமே முடியாதுல. அது வச்ச இடத்துலயே வைப்பாங்கல்ல. உன் கூட சேர்ந்து நான் 3 தடவை வாங்கியிருக்கேன்டி. அப்படி பார்த்தா நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன். எத்தனை தடவை வாங்கியிருப்பேன்? ஏல இப்ப அது கணக்கு பார்க்க வரல நேரம். இல்ல இப்ப என்னன்னு செய்ய? அம்முக்குட்டி டீச்சர் வேற என்னமோ சொல்லிட்டு போறாங்க. அது வேற எனக்கு விளங்கவே இல்லல. என்னல ஏலே இங்க அவன் சாக புடைக்கிற கிடக்குறியான். இப்ப கூட அம்முக்குட்டி டீச்சர் என்ன சொன்னாங்க உனக்கு தெரியுமா? ஏல நான் காதல் பண்றோம்ல. அவங்க ஏதாவது சொன்னாது எனக்கு வியாத வாக்கல இல்ல. ஏலே நெசத்துக்கு சொல்ற கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறேனே, வாயை பொத்திட்டே. ஏய் அப்பதா வா வா உடனே தேடிக்கிறேன். அப்பதா எங்க போற அப்பதா? என்ன அங்க உன் ஆத்தாக்காரி என்னன்னா கரண்டிய பழுக்க காய்ச்சிக்கிருக்கா? யார் என்ன செஞ்சா? அப்பதா என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னு கேட்கறதே தெரியுது. நீ இதை செஞ்சிருக்கேன்டு. நல்லா பழுக்க 2 கரண்டியை காய வச்சிருக்கா. ஏலே உன் கூட சேர்ந்து நான் இன்னைக்கு சூடு வாங்கி சாக போறேன். ஏல அண்ணனுக்காக அதை செய்ய இதை செய்யறேன்னு சொல்ற சூடு வாங்க மாட்டியா? நீ ஏன் கேட்க மாட்ட? கேப்படி கேப்ப. ஒவ்வொரு தடவை மாட்டிக்கும் போது உனக்காக உதவி செஞ்சு அந்த இடத்துல ஒரு காமெடி பண்ணி விட்டுட்டு என் செருப்படி வாங்காம தப்பிச்சு வர மத்தியா என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கறணும். ஏய் என்ன உங்களுக்குள்ளே பேசிக்கிருக்கியே? என்ன செஞ்சிய? அப்பதா இவன் என்ன தெரியுமா செஞ்சியா? அந்த அம்முக்குட்டி டீச்சர் சி ஐயோ இந்த நம்ம ஒரு டீச்சர் ஒருத்தர் வந்திருக்காங்கல்ல புதுசா பக்கத்து ஊர்ல இருந்து. பேரு ராதிதேவி. தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டீச்சர் ஆட்டுக்குட்டி கேட்டாரு நம்ம திரிசா குட்டி தூக்கி விட்டுட்டியா? ஐய பிறகு அது 2 நாள் ஆயி போச்சு திரிசா குட்டி நம்ம வீட்டை விட்டு போய். இன்னைக்கு ஆத்தாளுக்கு அது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தே கரண்டி காய வச்சிருக்கு. இலே இதுக்கு அந்த தேவலாத வேலையை பாக்குற? அப்பதா போப்பதா அது அம்முக்குட்டி டீச்சர் ஆசைப்பட்டு கேட்டாங்க. ஏய் உன மூஞ்ச பேத்து போடுவேன். என்ன இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது தெரியாம முழிச்சிருக்கேன். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. அட அப்பாவா? அப்ப எந்த சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த? ஆயிலே தண்ணிய போட்டானா? இவனுக்கு வேற சோழியே இல்ல. இவனுக்கு முதல்ல வாயில சூடு வைக்கணும். கண்ணுக்கு ஒரு வண்ண கிளி, காதுக்கு ஒரு கானக்குயில், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா. ஏய் வெண்ண மவனே, சீ நானே என் புருஷனை வெண்ணேங்கிறேன். அந்த லப்பர் தல உனக்கு வஞ்சி கொடியோ? ஆரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு? நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. இல்ல ஏம்ல அப்பதா இப்போ என்ன செய்யவே தெரியல. அப்பதா இவன் பண்ற வேலைக்குல பாரு. அப்பதா கூலி சீக்கிரத்துல சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து போல அப்பா கூட போய். மவளே இலை போட்டு தரவா? யோ உன்னை நான் அப்பா கூட பார்க்க மாட்டேன். மூஞ்சி பாரு ஆளு மண்டையும். சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது, ரத்தத்தில் வந்த சொந்தங்கள் அது உறவு மூடினது. ஏலே அண்ணி பயந்து வருது நீ. சரி விடுங்க. அப்ப என்ன செய்ய? இல்லை அந்த அம்முக்குட்டி டீச்சர் சொன்னியே பாக்க எப்படி நல்லா இருக்குமா? உனக்கு நல்லா மேட்சா இருக்குமா? ஆம்ல பொண்ணு மூஞ்சில குத்தி போடுவேமா. இங்க அவன் செத்துக்கு இருக்கான். இப்படி பார்க்க நல்ல மேட்சா இருக்குமா? அது இருக்கணும். நல்லாதே இருக்கும். ஆனதுங்கள பொருத்தமான ஆளுதே. அப்படியா? அப்ப சரி. அந்த பிள்ளைக்காக நீங்க சூடு வாங்கினாலும் தப்பு இல்லதே. சரி இப்ப நீங்க சூடுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன். சரிங்களா? அப்பதான் சொல்லப்பதா இதா நிக்கிறான்ல எடுவட்ட பையன். இவன் தான் ஆட்டை களவாண்டு போயிட்டான்னு சொல்லிருங்க. எடுத்தவதா என்னையோ தத்து கொடுத்து புட்டா, பெத்த கடனுக்கு தான் என்ன வித்து வட்டியே வாங்கி புட்டா. தேதியில போறவன் நல்லா குடிச்சிருக்கான். என்ன இவனை போட்டு விடுங்க. பிறகு பாத்துக்கிடுவேன். என்ன எப்படி சொல்றியண்டா? அதென்ன குடிக்க காசு இல்லைன்னு சொல்லி ஆட்டுக்குட்டியை வித்து, அதாவது ஆட்டுக்குட்டியை அவங்க கிட்ட வித்து விட்டியா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படித்தேன். அப்பதா அப்பா பாவம் இல்லையா? அது உங்க அப்பா பாவம். நீ அதை சொல்ற? எத்தனை முறை உன் அண்ணனை காப்பாத்த அவனை போட்டு விட்டுருப்ப. ஏன் இப்ப இடையில கூட இவனை பிடிச்சி கணக்குல தள்ளி விடலையா? சொல்லுவாப்போ. அதுவும் சரிதே. இருந்தாலும் அப்பாவும் பாவம் தானே. எனி டைம் ஒருத்தி குடி ஓதிலே இருக்கிறவே அவனை பாவம்னு சொல்லி சொல்லிக்கிறியா? விடு கடந்துட்டு போட்டோம். டேய் ஐயோ சித்தி. ரகு அமுகு டுமுகு அமால் டுமால். ஏய் யாரு நீ? ஏன் மாமியாரே என்ன தெரியலையோ? நான் வந்து உங்க மருமக. மருமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. மருமகளே வா. யோ அப்பா. ஏலே செத்த நீ இன்னைக்கு. அம்முக்குட்டி டீச்சர். என்னது மருமகளா? யாருக்கு யாரு மருமக? அவன் ஏன் மயனே கிடையாது. நீ எப்படி மருமகளா வருவ? மாமியாரே நான் ஒன்னு சொன்னா அது உங்களால தாங்கிக்க முடியாது. அதனால வாயை மூடிட்டு இருக்கேன். என்ன ரகு எனக்கு புருஷனா வரப்போறவர்டா. அவரோட அப்பாக்கு பொண்டாட்டியா இருக்கிற நீங்க எனக்கு மாமியார் தானே மாமியாரே. இது தெரியாதோ? புருஷனா? ஏலே
எனக்கு சம்பவம் முடி. ஓஹோ, அந்த அனாதை பயலுக்கு நீங்க பொண்டாட்டியா வர போறீங்களா? பிறகு மாமியாரே வாயை மூடுங்க. என்ன ரகு அனாதைலாம் கிடையாது. அவனுக்கு அப்பா இருக்காரு, தங்கச்சி இருக்காக, அப்பத்தா இருக்காக. இது எல்லாத்துக்கும் மேல பொண்டாட்டி நான் இருக்கேன். பிறகு எப்படி என் புருஷன் ரகு அனாதையாக முடியும்? அண்ணி அண்ணி இப்போ உனக்கு நல்லா புரிஞ்சிருக்குமே. எனக்கு வயிற்ற கலக்குதுல. மருமகளே மருமகளே, எங்க வீட்டு மருமகளே, இங்க வாழ வந்த திருமகளே, மன்னாதி மன்னனுடன் 100 ஆண்டு வாழ்க, பூவோடு பூர் போற்ற வாழ்க. இந்த அப்பா வேற இடையில போட்டு காமெடி பண்ணிக்கிருக்க. என்ன மாமனாரே, போன கதையில வில்லனா இருந்தீங்க, இந்த கதையில காமெடி பீஸ் ஆக்கிருக்கீங்க. சரி இருக்கட்டும். உங்களை வில்லனாக்க போறவன் நான் தான். அதாவது எனக்கு இல்ல, உங்க பொண்டாட்டிக்கு எதிரா. ஏய், எவடியவ வந்துட்டு சும்மா வாய்க்கிலேயே பேசிக்கிட்டே இருக்க? வாயை மூடிக்கிறியேன்னு நினைக்கிறியோ? அவதையும் சொன்னால ரகுக்கு பொண்டாட்டின்னு. பிறவு என்ன? ஏய் கிழவி, மூஞ்ச பேத்து போடுவேன். என்ன இந்த வாய் இருக்கு பாத்தியா, வாய் இதை அடக்கத்தே நான் வர போறேன். ரகு, நேத்து உன்ட்ட என்ன சொன்னேன்? 3 நாள் கழிச்சு என் வீடு சைடு வா, உனக்கு உன் ஆட்டுக்குட்டி தந்து நான் என்ன நேத்து சொன்னேங்கிறது விவரமா சொல்றேன்னு சொன்னதா இல்லையா? உன்னால இன்னைக்கு போயிருச்சு. இன்னைக்கு நானே உன்னை பார்க்க வந்துவிட்டேன். நாளைக்கு வா என்ன? அப்புறம் மாமியாரே, ஆட்டுக்குட்டி எங்க வீட்லதான் இருக்கு, நான் தான் வச்சிருக்கேன். என்ன செய்விய? மாமியார்ட்டே கூப்பிடாதடி. சரி சாணி உருண்டை. அம்முக்குட்டி டீச்சர் அப்படி பேசாதீங்க சித்தி. என்ன சித்தி? என்ன சித்தின்னு கேட்டேன். இங்க வாரு ரகு, உன்ன மாதிரி நான் பயந்தாங்கோடிலாம் கிடையாது. என்ன, நாளே கொஞ்சம் வேற மாதிரி. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி என் குணம் மாறிக்கிட்டே இருக்கும். நான் டீச்சருங்க குணத்துல மட்டும் இருந்து பேசுவேன்னு நினைக்காத. உன் அம்மா மாதிரி ஆளுகளுக்கு, அதாவது உன் சித்தி மாதிரி ஆளுகளுக்கு, அவங்களுக்கு ஏத்தப்பல குணத்தையும் எனக்கு மாத்த தெரியும். அம்முக்குட்டி டீச்சர் என்ன சொல்ல வரியா? இப்படிலாம் யாராவது ப்ரப்போஸ் பண்ணி பாத்திருப்பியா ரகு? யாரும் பாத்திருக்க மாட்டாங்க. குடும்பத்தோட உட்கார வச்சு ப்ரப்போஸ் பண்றது இப்ப நடக்க போகுது. மாமனாரே கொஞ்சம் விலகி நில்லுங்க. அண்ணே வாய மூடு ரகு. ரகு, நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். என்ன, எத்தனையோ பேர் என்கிட்ட பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி ஒருத்தன் என்கிட்ட யாருமே பேசினதில்ல. சொல்லுவீங்க ரகு, அம்முக்குட்டி டீச்சரு உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் ஆத்தால பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லி இப்போ உன் ஆத்தாலாவே இருந்து சொல்றேன். என்ன, எந்த ஆத்தா பாசத்துக்காக இத்தனை வருஷமா நீ எங்கனையோ உன் ஆத்தாலோட முகத்தவே பார்த்ததில்லைன்னு சொல்லி சொன்னீல, என் உருவத்துல உன் ஆத்தா முகத்தை பார்க்குறேன்னு சொன்னதுனாலையும் இத்தனையும் தாண்டி உன்னை உன் ஆத்தா மாதிரியே பார்த்துக்கிறதுக்கு உன் பொண்டாட்டியா நான் வர்றேன். என்னைய கல்யாணம் கட்டிக்கிறியா? உன்னை நான் இந்த நெஞ்சில் வாங்கிட, மெத்தை போல் உன்னை மெல்லத் தாங்கிட, விழி மூடாதோ சின்ன தாயவள் தந்தராசாவே. ஏறகு அழுகுற? ஏய், என்ன மாமியாரே, சும்மா வாயை திறந்தாலே ஏ ஓயின்னுக்கிட்டு. நான் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறேன்ல, செத்த நேரம் பேசாம இருங்க வாயை பத்திக்கிட்டு. என்ன ரகு, கட்டிக்கலாமா? அடப்பாவி. அம்முக்குட்டி டீச்சர், நான் உங்களை அம்மான்னு கூப்பிடுவா? கூப்பிடு ரகு, இனிமே உனக்கு ஆத்தா நான் அந்தேன். அம்மா. நிலவோடு பால் சோறு நீ மூட்டணும், மடியோரம் தலை சாஞ்சு நான் தூங்கணும், ஆராரோ நீ பாட அம்மா, ஆகாசம் தூங்காதோ அம்மா அம்மா அம்மா. அன்பு தோல்வி அது முடிவு அல்ல, காலம் உன் கையில் உள்ள காயம், உன் மனதை மெல்ல கேட்டு பறித்து இழுத்து செல்லும், அது நெருப்பை போல எரிக்கும், உன் உயிரை கில்ல துடிக்கும், உன் கனவை பறிக்க நினைக்கும். மேடம், சார் வந்திருக்காரு. சல்யூட் மேடம். வணக்கம். மனு போட்டிருந்தாங்க, அந்த ஊருக்கு ரோடு வசதி இல்லைன்னு சொல்லி. அந்த மனுவை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம்னு இருக்கேன். அதை பற்றின விசாரணைகள் வந்து கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது. நான் நேராக போகணும். அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அதுக்கு முன்னாடி இங்கே முருகன் கோயில் ஒன்று இருக்குல்ல, அங்கே போகணும்னு நினச்சிக்கிருந்தேன். அது எங்கே இருக்குன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. கொஞ்சம் அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? ஓ கண்டிப்பா மேடம், இப்பவே சொல்றேன். ஆள் அனுப்பி போயிட்டு வந்துருங்க. சரி, நான் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த மனுவை பார்க்குறேன். கண்டிப்பாக நான் நேராக போகணும். நேராக போய் ரோடு போடுறதை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு பிற வரணும். ஓகே மேடம். தேங்க்யூ மேடம். முருகா, உன்னத்தை வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிறேன். இன்னைக்கு உன்னை பார்த்தே தீர்வே முருகா.
பொண்டாட்டி கூப்பிட்டா கோயிலுக்கு வந்துதானே ஆகணும். பரவாயில்ல மாமா, நல்லா தேறிட்டேன். ஏத்துனது நீங்க தானே. பேச்செல்லாம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. இருக்கணும்ல. யாரு தேனு புருஷன்ல. இல்லையே, இனி யாரும் உன் அப்பா இருந்திருந்தா செம்மையா இருந்திருக்கும். ச்சே, இல்லாம போச்சே. ஏன்டி எப்ப பார்த்தாலும் அதவே எடுத்துக்கு இருக்கு, அது பாவம்டி. பாவம், பார்த்தது நேத்து பார்த்தமே. ஒரு குழந்தைக்கு தானே தூக்கி தெரியா? உன் அப்பத்தாக்கு போய் ரேஷன் கடையில எல்லா பொருளையும் வாங்கி தர பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நானு? இல்ல தேனு, நீ இளந்தாரி பிள்ளை. அப்பதான் அப்படியா, வயசானது இல்ல, எல்லா வேலையும் செய்யணும்ல. அது முடித்தோம் பேசுறதே பெருசு இல்ல. என்னவோ, சரி. அட வெற்றியனே. என்னடா புது மாப்பிள்ள, கோயில் சைட்ல வந்திருக்க? ஏன்டா கோயிலுக்கு வரக்கூடாதுடா? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன தங்கச்சி கூட வந்திருக்க? என்னடா பண்ண, என் தலையெழுத்து. தங்கச்சி கூட தான் கோயிலுக்கு வரணும்னு. என்ன தங்கச்சி? மூஞ்சி பேட்றவேன். என்ன உன் பொண்டாட்டி வந்ததுல ரொம்ப ஆடிக்கிட்டாமா? தலையிட்டு என் கூட கோயிலுக்கு வரணும்டே. ஒரு வாரத்துல என் கூட வந்துக்கறேன், ஞாபகத்துல இருக்கட்டும். நீ இதெல்லாம் சரியில்லாமா? உங்க பொண்டாட்டி வந்துட்டா உங்க தங்கச்சி மறந்துடுவீளோ? அப்படிலாம் இல்ல, நான் சும்மா சொன்னேன். அந்த பிள்ளை ஓவரா பண்ணிக்கிருக்கு, நேத்துல இருந்து ஓவரா பண்ணிக்கிருக்கு. அந்த பிள்ளை நீ தெரியலன்னு சொன்னதுல இருந்து ஓவரத்தையும் பண்ணிக்கிருக்கு. ஏய் ஏன் பழசு மறந்து போனதுக்கு அந்த பிள்ளை என்ன செய்யும்? கோவம் ஆகாதுன்னு. சரி என்னடா புஸ்கந்து கோயிலுக்குலாம் உன் அப்பத்த ஏத்துக்கிச்சா என்ன? இல்லடா, அது எங்க சண்டை போட்டுக்கிட்டு அது ஒரு மாதிரியாத்தே இருக்கு. ஆனா என் மேல பாஸ் அதிகம்டா. சொன்னாங்க யாத்த அப்படி சலிச்சுக்கிற? அவளுக்கு வர சோடி இல்ல, அவ அப்படித்தேன் விட்டு தள்ளு. சரிடா, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அந்த பிள்ளைக்கு பழைய ஞாபகத்தை பூரா கொண்டு வரணும்னு நினை. அதுக்குதான் முயற்சி செய்வேன். ஆனா பேசுறதுக்கு கொஞ்சமாவது நேரம் வேணும்ல. அந்த பிள்ளை கலெக்டருடா. அன்னைக்கே சொல்லிச்சுல என்னெல்லாம் பார்க்க வரணும்டா, கியூல ஆள் போட்டு நிக்கணும்னு. ஆனா அந்த பிள்ளை பாக்குறதுக்கு வேற ஒரு டெக்னிக்கல் வச்சிருக்கேன். என்ன நீ சொல்றியா? இவன் செய்யற புழு முட்டை, இவன் சொல்றத நம்பாதீங்க. இவன் சரியான ஆளு. என்ன நானே இவன் எனக்கு அண்ணே அப்படி இப்படி நினைச்சு நான் பாப்பாத்துக்கு இருந்தா ஏன் தலையில ஏறி உட்கார்றேன்னு நான் பாக்குறேன். இது வரைக்கும் இவனும் ஆண்டவே சேர்ந்து நினைச்சிருந்தேன். ஆனா இவங்க என்ன பிரிச்சு விடுவேன் நான் இனிமே. அடி ஆத்தி, அண்ணே உங்களுக்கு எதிரி வெளியெல்லாம் கிடையாது, வீட்டுக்குள்ளேயே. நான் நேற்று சொன்னோம்டா, இங்க பாரு பிள்ளை பேசலாம் ஆயிருந்தா, அதனால அது உன் அத்தாச்சி. அப்புறம் நான் வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டு வந்து சோத்துல விஷத்தை வச்சு நீ கேட்கணும்னு சொல்லிவிட்டேன். இல்லை, நீ பேசுறத பார்த்தா ஆளை ட்ரைனிங் பண்ணி தான் கூட்டு வருவாளே வீட்டுக்குள்ள. அப்படிலாம் இல்லடா, ஞான் செல்லமா அப்படி பண்ணுமாக்கும், அது என் செல்லமா. கவலைப்படாதடா, நான் இன்னைக்கு எப்படி என் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு கோயிலுக்குள்ள வரேன், நாளைக்கு நீயும் உன் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டு கோயிலுக்குள்ள வருவ. அந்த நாள் வரும். என்ன ஞாபகம் தான் தெரியல. ஏதோ ஏதோ ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரி. அது என்னன்னு ஐயோ டாக்டர் ரொம்ப யோசிக்க வேணாம்னு சொல்லிருக்காங்க. யோசிக்க கூடாது. அப்படிலாம் ஒரு நாள் வருமாக்கும். சரி பாப்போம். ஆத்தா 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 ஒன்னும் சொல்லலதா. என்ன சரி பார்த்து பக்குவமா சாமி வந்து வீட்டுக்கு போங்க. என்ன எனக்கு ஒரு சோடி இருக்கு, நான் அப்படி வீட்டுக்கு போறேன். சரி 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 தேனு பாத்துக்க. என்ன பாத்துக்கிறேனே. உங்க தங்கச்சி நல்லா பார்த்து வச்சுக்கிறீங்க. எங்கயாவது கேப்ல கேடா வெட்டிர போறா. இங்க வா தேனே தச்சி, அப்புறம் பாத்துக்க என்ன செய்ய வேண்டியது தெரியாது. ரொம்பதாம்ல. மாமா வா போவோம். சரி வாரம் நீ வாரம்லே. சரி பாத்து பாத்து. இவ யாம்ல இப்போ அந்த பிள்ளை வந்ததுல இருந்து நீ ரொம்பவே என்கிட்ட பேசவே மாட்டே. நீ போ. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லல. உனக்கே தெரியும், நிலா எல்லாத்தையும் மறந்து போயிருக்கும்ல. அந்த பிள்ளைக்கு ஞாபகத்தை கொண்டு வர வரைக்கும் இப்படி தாம்ல. அதுக்காக நீ கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல தெரியுமா? எல்லாம் ஒரு நாள் மாறும். என்ன என்னமோ சரி, முருகன் பக்கத்துல வந்தோம் வா. சிந்தில் வழி வேலனே சீவள்ளி லோலனே சித்தம் முருகையனே ஆறுமுகத்தழகா முருகா ஆனந்தவேல் முருகா. முருகா, உன்னை பார்த்ததுக்கு பிறகு எனக்கு மனசு நிம்மதியா இருக்கு. உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு. நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் எப்படி ஒரு நிலையில இருந்திருப்பேனா? எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் முருகா. மயில் வாகனா எந்தே எந்தே உள்ளில் தெளிஞ்சவனே. செல்லம்மா, இவ கோயிலுக்கு வந்திருப்பாளோ? முருகன் கோயிலுக்கு வந்திருக்கா. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்குமா? செல்லம்மா உனக்கு ஞாபகம் இருக்குமா? செல்லம்மா, இந்த கோயில
உன் நெத்தில நான் உனக்கு குங்குமம் வச்சுட்டேன்ல, கண்டிப்பா மறந்துருக்காது. முருகா, முருகா, என் செல்லமாக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும். எப்படி இவன் இந்த கோயிலுக்கு வந்திருப்பா? அப்ப கூட நீ எனக்கு ஒரு வார்த்தை சொன்னல, இப்ப வைக்கிற அந்த குங்குமத்தை நாளைக்கு கல்யாணத்துக்கு பிறகு நீனே அழகா வைக்கணும்னு சொன்னீங்கல்ல, மறந்துட்டியல்ல? முருகா, என் செல்லமாக்கு எதுவும் மறந்து போக கூடாது. இந்த கோயிலுக்குள்ள நான் வந்ததுலேருந்து ஏதோ ஏதோ பழைய ஞாபகங்கள் எனக்குள்ள வருது. ஆனால் அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. இதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பிச்சாலே எனக்கு தலை வலிக்குது முருகா, என்னால் முடியல. ஆனால் எனக்கு உன்னை பார்த்து சந்தோஷம் போதும். நீ எப்போதுமே என் கூட இருக்கணும் வெற்றி. கண்டிப்பா இருப்பேன். மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில, சரசங்கள் பயில, மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளி, நேசம் ஒரு கோடி, செஞ்சம் எனும் வீணை பாடுதே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. சி, கனவாக்கும் கனவு கூட நல்லா தெரிஞ்சு. நீங்க நான் முருகனை பார்க்க வந்தேன். ஓ நெசத்துக்குமே முருகனையும் பார்க்க வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, நான் உன்னை கேட்கலாமா? கேளுங்க. இந்த ஊர்ல அது என்ன கண்ணுங்கிறா? ஒருவேளை கண்ணனை கேக்குறாளோ? அந்த கண்ணனே நான் தாண்டி. என்ன சொல்லுங்க. அது அது இல்ல, ஒண்ணு இல்ல. ஏன் கலெக்டருக்கு இப்படி தட்டு தடுமாறு தெரிஞ்சுக்கலாமா? நான் இதை சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்றேன். நேத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் உங்களுக்கு முறை வருதுன்னு. அதுக்காக நான் முறையில நான் நினைச்சுக்க மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்டா, என்கிட்ட உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஒரு நண்பன் மாதிரி பழகுங்க. பிறகு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஃப்ரீயா பேசலாம்ல. நண்பனா? நான் நல்ல நண்பனா இருப்பேன். நீங்க என்கிட்ட பேசி பழகுறது பொறுத்து இருக்கு. நம்மளுக்கும் கண்ணனை பத்தி தெரிஞ்சுக்கிறணும். இவங்கிட்ட கேட்டாதே உண்டு, வேற எவன்ட்டையுமே கேட்க முடியாது. சரி, முருகன் மேல பாரத்தை போட்டு ஃப்ரெண்டா பழகுவோம். எதுக்கு இப்படி யோசிக்கிறியா? எனக்கு தெரியுது நம்ம எப்படி பெரிய கலெக்டர் இந்த மாதிரி சில்லி பையன்ட்ட போய் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் யோசிக்கிறியா? சரிதானே? ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கலெக்டர்தே, அதுக்காக மனுஷங்களை மதிக்க தெரியாத குணம் கிடையாது. அந்த குணம் உங்ககிட்ட அப்படியே இருக்குல்ல. அதே பிரியா இருந்தியாண்டா, மதியானத்துக்கு மேல கலெக்டர் ஆபீஸ் வாங்க, அப்ப சொல்றேன். எப்போதுமே வெட்டியாத்தான் இருப்பேன். ஏன் வேலைக்கு போலியோ? இல்ல இல்ல இல்ல, நீங்க கூப்பிட்டா வேலை இருந்தாலும் விட்டுவிட்டு வந்துருவேன்னு சொன்னேன். என்னவோ. சரி, மதியானம் போல பிரியா இருந்தியாண்டா வாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு. என்ன அப்ப பேசுவோம். இப்ப நேரம் ஆகுது. நான் ஒரு சோழியா பக்கத்து